ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து NFTs கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து NFTs கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இப்போ 1000 NFTs கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா 1000 NFTஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு ஆர்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஹேஷ்லிப்ஸ் அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு எப்படி வந்து NFTs வந்து ஒரு செட் ஆஃப் NFTs 10,000 NFTs எவ்வளோ வேணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஐடி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஐடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். அப்புறம் Node.js வந்து கன்ஃபார்ம் இருக்கணும், ஏன்னா எல்லாமே வந்து ஜேஎஸ் ஃபைல் இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ போயிட்டு இந்த ஓப்பன் சோர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டப்பில் போயிட்டு ஹேஷ்லிப்ஸ் ஆர்ட் இன்ஜின் இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு டவுன்லோட் சிப் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷுவல் ஸ்டுடியோவில் இந்த அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேயர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து NFTs வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த லேயர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இப்போ வித்து வந்து 560 கொடுக்குறேன், ஹைட் வந்து 180 கொடுக்குறேன். ஸோ என்னோட ஒரு இமேஜோட நான் லேயர் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ரைட்டுங்கிறது வந்து என்னோட ஒரு இமேஜ் அப்படின்னா இது என்ன பண்ணுவோன்னா இந்த ரைட்டில் இருக்க ஒரு இமேஜை சென்டரில் லெஃப்டில் இருக்க ஒரு இமேஜ், அதே மாதிரி சென்டரில் இருக்க ஒரு இமேஜ், இந்த 3 லேயரையும் வச்சு ஒரு இமேஜாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அதோட இந்த இதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் இது இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ் கரெக்டாக செட் பண்ணணும். உங்களை எவ்வளோ இதுவோ அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வித் வந்து 180, ஹைட் வந்து 560 கொடுக்குறேன். இது என்னோடய யூஸ் கேஸ்க்காக. சாரி, தப்பு வந்துடுச்சு. வித் வந்து 560, ஹைட் வந்து 180. இது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு இமேஜ் இங்கே லெஃப்டில் வந்து ஒரு இப்போ லெட்ரு ஏ வைக்கிறேன் அப்படின்னா இங்கே லெட்ரு ஏ வைக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அது வந்து லெஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு திருப்பி நடுவில் வச்சுட்டு சென்டருக்கு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி ரைட். ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் சென்டர் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இந்த மாதிரி லேயர் ஆர்டர் வந்து ஃபோல்டர் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து என்னென்னு சேவ் பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து இங்கே இருக்கும். இது வந்து கன்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணாலே போதும். உள்ளே இருக்க கோட்ஸ் எதுவும் நம்ம ப்ளே பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து லெஃப்ட்டுங்கிறது வந்து அந்த ஃபோல்டரோட இது. நீங்கள் என்ன வேணால் ஃபோல்டர் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து 5 or 6 கூட வச்சுட்டு இங்கே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கன்ஃபிகரில். ஸோ இது நான் 3 வச்சுருக்கிறதுனால இங்கே லெஃப்ட் வச்சுருக்கேன், சென்டர் ரைட் 3 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற தான் வந்து அந்த இமேஜ். ஸோ இது பக்கத்தில் வந்து நீங்கள் ரீநேம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா #5 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த 5ங்கிறது என்னென்னா ரேரிட்டி. இப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் கம்மியாக கொடுக்குறேன்னா நம்பர் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ 3ங்கிறது வந்து ரொம்ப ஹைலி அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் 9 வரைக்கும் கொடுக்கலாம் எல்லா இடத்துலையும். எத்தனை நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 0 to 9 வச்சு நான் இது எப்படி அப்படின்னா நீங்கள் நம்ம இந்த கசினோலலாம் இருக்கும். நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகி 3 இது வரும். ஸோ அதை நான் இதை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து npm இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. pip install npm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். ஸோ இதோட கமாண்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் வந்து பிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் npm ரன் பண்ணணும். பிப் இல்லை அப்படின்னா பைத்தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டில் இருந்து.
ஸோ நெக்ஸ்ட் வந்து npmi canvas அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் தரல நோட் index.js index.jsங்கிற ஃபைல் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதோட செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து கம்மி தான். 3 வச்சு தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வேணால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். நிறையா ப்ரொவைட் பண்ணால் தான் உங்களுக்கு நிறையா டேட்டா செட் கிடைக்கும். பெல்ல இமேஜஸில் தான் இது க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அதான் சொன்னேன்ல, இப்போ கசினோலலாம் ஜாக்பாட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். நீங்கள் லிவரை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எப்படி அப்படின்னா, இந்த என்எஃப்டிஸ் வந்து நான் இது க்ரியேட் பண்ணேன்னா இது வந்து பேஸ் கேம் மாதிரி. ஸோ மூணுமே ஒரே இது கிடைக்கிது அப்படின்னா அதோட பாயிண்ட் வந்து அதுக்கு ரிவார்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 222 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ரிவார்ட் இருக்கும். இருக்கிறதுலே அதிகமான ரேர் வந்து எல்லாத்துலேயும் 0 வர்றது தான். அது இருக்கிறதுலே ரேராக இருக்கும். ஸோ அந்த டேட்டா செட் வந்து கம்மி. இதோட டேட்டா செட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரேரிட்டி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு வந்து நிறைய டேட்டா செட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணி தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காய்ஸ், இது வந்து ஃபஸ்ட் பார்ட், எப்படி வந்து என்எஃப்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. என்எஃப்டிஸ் வந்து இப்போ 10,000 டேட்டா செட்டுமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது வந்து எத்தனை எடிஷன் சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிஷன் சைஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டேட்டா செட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். நிறையா நம்பர்ஸ் நிறையா, இப்போ என் கேஸில் வந்து நிறையா நம்பர்ஸ் வச்சு நான் ரேரிட்டி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இது பண்ணீங்க அப்படின்னா இது பண்ணிடலாம். ஸோ இந்த என்எஃப்டிஸை வச்சு நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டிப்ளாய் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் வந்து மென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களோட ஓன் மார்க்கெட் பிளேஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கேமோட இதெல்லாம் எப்படி வந்து ஐஎஃபிஎஸ் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் வரிசையாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை என்எஃப்டிஸ் இப்போதைக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.